ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ரூட்ஸ் பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா புத்தா அவைக்க பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிஸ் பண்ணிடுவோம். ஸோ தான் பார்த்துட்ருக்கேன். என்ன லைட்டா சூப்பர் லைட் மட்டும் இல்லை, பரவாயில்ல, இல்லாத கொடுத்தேன் அதே பெருசு. ஸோ மேக்ஸ் ஒரு சத்தம் போட்டிருப்பேன். ஓகே சூப்பரே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ எனக்கு லைட்டாக மூவ் கிடச்சிருக்குது, அப்புறம் லைட்டாக தொண்டை கட்டிருக்கு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ப்ளீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டு பார்த்துருங்க. ஸோ லைட்ஸ் கிரியேட் த கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா என் தம்பிகிட்ட வந்து எடுத்து டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா ஒரு கோஸ்ட்டு கொடுத்து ஒரு மேக்மா நீ சொல்லுவீங்க, மேக்மாக்கு சரி மேக்மான்ற கோஸ்ட்டுக்கு நல்லா வேல்யூ இருக்குல்ல ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். நான் மேக்மாக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ மேக்மா வந்து நல்லா தான் நல்லா மேக்மாக்கிட்டே. ஸோ அவுரா ஸ்கின் வேணாம்னு நினச்சேன். இப்போ நம்மகிட்ட இப்போ வந்து 2220 இருக்குது. ஸோ அவுரா ஸ்கின் வேணாம்னு பார்த்தா அவுரா எவ்வளோ கேட்குறாங்க, 1500 கேட்குறாங்க. ஸோ வாங்கலாம் தான், பட் இருந்தாலும் நம்ம ரேஸ் வாங்க ஓகே. இன்னும் ஒரே ஒரு தடவை போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ரைடு போனால் கரெக்டாக இருக்கும். இப்போ ரைடு போனால் கல்லாக்கா இருக்கும், ரைடு போகலாம். ஸோ நம்ம புத்தா வைக்க முடியாது போனோம். சரி பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டுப்பாரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பரவாயில்ல, நம்ம திரும்பி போய்கள் சொல்லிட்டு அந்த வந்து என்ன பண்ணிட்டேன்னா ட்ராகன் பெர்த் வாங்கிட்டேங்க ஓகேவா. ஸோ தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக. நம்ம ட்ராகன் பெர்த் வாங்கியாச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் என்ன பண்ண தெரியுமா, ஐயோ மறந்து போச்சு, ரேஸ் தாங்க யூஸ் வாங்க போகிறோம். ஏஞ்சல் ரேஸ் வாங்க போகிறோம். அதுக்காக நம்ம ரைடு போகணும். ஸோ ரைடு போகணுன்னா இப்போ ஃப்ளேமே இந்த மாதிரி ரைடு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து லேப் சப்பார்ட் தான் ஃபஸ்ட்டு அவகீஸ் லேப் சப்பார்ட் கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா லேப் சப்பார்ட் தான் இப்போ அடிச்சு உங்களுக்கு கிரேடிங் அப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் அடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்க தெரியும், ட்ராகன் எடுத்து நம்ம இது மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் மாஸ்டர் வேகமாக ஏறுது ஓகேவா. சூப்பராக ஏறுது. அப்படியே ஏறிட்டு தான் சர்சன்னு ஏற்றிடலாம். சூப்பர் ஏறிடுச்சு. இப்போ திரும்பி ஒரு 7 இப்போ சூப்பர். இப்போ 5 இருக்குது, 3 போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து எவ்வளோ, அடுத்து 4 இருக்குது. சூப்பர். இப்போ 3 இப்போ 3 இப்போ 4 சூப்பர். வேறு லோன். இப்போ நான் பார்ப்போமா எங்கே எவனாச்சு வாங்கடா, அப்போ தான் கொஸ்டம் முடிக்க முடியும். இதாக இருக்கேன். நான் ரொம்ப பெருசாக எல்லாம் குட்டி ஹெலி பண்ணியிருக்கேன். நான் இன்னும் திரும்பி நான் இப்போ 3 கன்ஃபார்மாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எஸ் 2 தான் இருக்குது. ஸோ சேடு. ஓகே, இப்போ ரைடு போயிடலான்னு சொல்லிட்டு நான் ரைடு பார்த்து வந்திருக்கேன். ஸோ யாருன்னா நானும் இது ஒரு எவ்வளோ ஒரு ப்ரோ எப்படி சொல்கிறேன், ப்ரோ மீன்ஸ் யாருன்னா ஒரு சாதாரண ஸ்ட்ரேஞ்சர் இவர் தான் நான் ஹெல்ப் பண்ண போன மேட்ச். நான் என்னோட கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன், ஒன்று வேஸ்ட்டாக போச்சு. பார்த்தீங்கன்னா நான் போய் இது தர மாட்டேன், நானே போய் எனக்கு அடிச்சு தான் வினசமாக வேடிக்கை போயிட்டு இருந்தேன். நானே இறங்கி அடிச்சுட்டு இருந்தேன்னா லாஸ்ட்டில் பாஸ் மட்டும் தான் அடிக்கணும். ஸோ அதனால சத்து போயிட்டேன், நான் பக்கத்தில் போயிட்டேன். சரி சொன்னால் 2000 ஹெல்த்துக்கு வந்துச்சு, எப்படின்னு தெரில எனக்கு. ஆனால் லாடுக்கு அப்புறம் கிடச்சிச்சு. லாடு ஈஸியாக முடிச்சிட்டேன், நல்லா ஹெல்த்து சொல்லி லாடு ஈஸியாக ஓசி ஃப்ராக்மெண்ட் எடுத்துட்டேன். சரி உங்களுக்கு சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கேன். ஸோ இதாச்சும் முடிக்கலாம் பார்ப்போம், முடிச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்ப்போம் முடிக்க முடியுதுன்னு. ஸோ 2 பேருமே நல்லா அவைக்கன் வச்சுருக்கோம் புத்தாவை. ஸோ நம்ம முடிச்சிட்டோன்னா இது புத்தா ரைடு கிடையாது ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ஈஸியாகவே பண்ண முடியாது. ஸோ இது டார்க் ரைடு. ஸோ நாங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா டார்க் ரைடு வந்து டார்க் ரைடு ஓகேவா. அப்புறம் வயசில் ஏகப்பட்ட ரைடு இருக்குது, ஃப்ளேமு, சாண்டு, ஐஸு, எல்லா ரைடும் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு டார்க் ரைடு காட்டிட்டேன்னா. ஸோ இன்னும் ஐஸு ஃப்ளேம்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ப்ரோ ஐ வாண்ட் ஐஸ் ரைடு ஃப்ளேம் ரைடு சொன்னீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ரைடுன்னு சொல்லிட்டு தரேன். கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, அதில் போடுவாங்க யோசிக்கவா. அதில் போடுறேன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போடுறேன் யோசிக்கவா. இது புத்தா ரைடு ஃப்ளேம் ரைடுன்னு சொல்லிட்டு போடுறேன் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்போ அடிச்சு விட்டுருப்பேன். எனக்கு உள்ளே போன லைட்டாக லாக் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நான் வெளியே அடிச்சிட்ருக்கேன். அப்பப்போ லைட்டாக உள்ளே போயிட்டு உடனே திரும்பி ஓடிடுவீங்க. சரி, நான் அப்போ தான் லாக் எடுக்காமல் இருக்கும். எனக்கு உள்ளே போனால் ஒரு மாதிரி கண்டு தெரிய மாட்டேது. ஓகே அவைலபிள் இல்லை, யார் ஜம்ப் 2 அவைலபிள் இருக்கா. அது இல்லாமல் நெக்ஸ்ட் 2 கிளியர் ஆகிடுச்சு. 3வது ரைடு போணுப்பேன். ஸோ இது எப்படி இருக்கும் பார்ப்போமா. இந்த ஆக்சுவலாக டார்க் வந்து எப்படி இருக்குன்னா ஈவிலோட இடமா தான் ஈஸி இருக்காங்களா. டார்க்னா அப்படி தானே இருக்குன்னு சொல்கிறீங்க, அதான் தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி சளி பிடிச்சிருச்சா, அதெல்லாம் ஈஸி ஓகேவா. ஆக்சுவலி வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்னா இப்போ வந்து இது யாரும் எனக்கு தெரியல. இது வந்து சப்ஸ்கிரைபர் கிடையாது நான் கன்ஃபார்மாக. இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு ஆள் ஓகேவா. யாரோ ஒரு ஆள் மீன்ஸ் நம்ம கூட லாடா வந்தார். இவருக்கு இவர் கூட்டு போய் லாடு லாஸ்ட்டில் முடிச்சு சொல்லல. அப்போ இவரும் வந்துருந்தார். ஸோ லாடு அப்புறமா லாஸ்ட்டில் முடிச்சிடலாம். இவருக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு. இவர் தான் அவைக்கு முன்னாடி நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் ஓகேவா. எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஹெல்ப் பண்ணார், இவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஓகேவா.
அவைக்கன் பண்ணிட்டாரு. அதனால் வந்து நம்மளை கூட்டு போயிருக்காரு. இது ஊசி டாக்டர் வீடு நம்மளுக்கு பத்திரம் கூட்டு போமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஃப்ராக்மெண்ட்ஸ் 3000 இருந்துச்சுன்னா நம்ம இது வாங்கிக்கலாம். போய் அது பேர்னா ரேஸ் வாங்கிடலாம். அதான் பார்த்து நான் ரேஸ் வாங்க போகிறேன். இங்கிலீஷ் தான் இப்போ இந்த வீடியோட கண்டென்ட்டே அதான் யோசிக்கும். அப்போ டார்க் ரைடு ப்ளஸ் இது அது பேர்னா ரேஸ் வாங்க போகிறது தான் இந்த வீடியோட ஒரு குறிக்கோள், மெயின் குறிக்கோள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டீலியோ பேட் பார்ட் 4 போடுன்னு சொன்னேன்ல, அது வந்து போடுவோம். ஸோ நாளைக்கு போடுறேன் கரெக்டாக. ஓகேவா? நாளைக்கு கரெக்டாக வந்துடும். நான் இன்றைக்கி வந்து இதை போட்டுருவோம், நாளைக்கு அதை போட்டுருவோம். அப்புறம் நாளை கழிச்சு நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அதனால் டெய்லி அப்புறம் எனக்கு ஏதாச்சும் வீடியோ இல்லாதப்போ அதை போட்டுடலாம்ல. அதனால் இன்றைக்கி போட்டுட்டா நான் இன்றைக்கி நாளைக்கு ஆடுற கிரைண்டிங் வந்து அப்படி நாளை கழிச்சு கிரைண்டிங் வீடியோவாக போட்டுருவேன். பார்ட் 18 போட்டுருவேன். அதனால் வந்து பிளானிங். ஓகேவா? பி வேர் பிளானிங். ஓகேவா? அதான் ஈஸி அதெல்லாம் பிளான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எங்கள் அடி போங்க எங்களா அதுக்கு உள்ளவங்களா உள்ளே போய் ஓகே பாஸ் வந்துட்டானா அவன் டபிஸ் தான் எனக்கு தெரிஞ்சவே. ஸோ ஓகே அடிப்போம் வாங்க. வேமா ட்ராகன் எடுத்துக்கு ஒரு ப்ராஸ் அதனால் பண்ணணும். இவங்க ரைடு போய் நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ட்ராகன் எடுத்து அடி 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 தெரிக்க விட்டால் சும்மா சொன்னால் வேணா. ஆனால் எது ஓரன்னா நீங்கள் அடித்தா 5000 தான் எக்ஸ்பியாக கிடைக்குது. வேஸ்ட்டு இவங்க அடித்தா வேஸ்ட்டு. ஆனால் நம்ம கிரைண்ட் முடிந்தனா நான் கொண்டு போய்க்கலாம். ஏகப்பட்டது ஃபுல் மினிட் எண்டாமில் அதை போங்களா. நான் ஃபுல் ஸ்பின் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து ஃபுல் மினிட் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஸோ கைஸ் அடுத்த வீடியோச்சு பார்ப்போம். அடுத்த பிளாக் ஹோல் வீடியோ சொல்கிறேன். நம்ம ஃபுல் மூன் டைமில் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். எதுவும் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா லாடு லக் ஆஃப் த ட்ரா கிடச்சிச்சு. கரெக்டாக லக் ஆஃப் த ட்ரா கிடச்ச உடனே சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னா லாட் இருக்க இல்லை கிரியேஷன் கொடுத்தேன். அதனால் நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இன்வென்ட்டில். ஸோ ட்ரேட் பண்ணி கிட்ஸுனே அதெல்லாம் எடுக்க சொன்னீங்க. பெர்மனன்ட் கிட்ஸுனே அதெல்லாம் எடுக்க சொன்னீங்க. நான் வந்து ட்ரேட் பண்ணி விஷயம் கிட்ஸுனே எடுக்கல அளவுக்குலாம் ட்ரேடில். ஸோ ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு வந்து கிட்ஸில் வந்து எனக்கு சொல்கிறேன். ஓகே எனக்கு வந்து யூஸ்லெஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு இருக்கேன்னா ட்ரேட் பண்ணி பெர்மனெண்ட் புத்தா அண்டு பெர்மனெண்ட்டு ஓகே யூஸ் முடிச்சா பெர்மனெண்ட் புத்தா அண்டு பெர்மனெண்ட் போர்ட்டல் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெர்மனெண்ட் புத்தா அதுக்குன்னா கிரேடிங்கு, பெர்மனெண்ட் போர்ட்டல் எதுக்குன்னா எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப நேரம் டைம் ஆகுது யூஸ். டக்குன்னு போட்டு டக்குன்னு அப்படி திரும்பி அப்போ எடுத்துகிட்டு ஆர்டர் போயிருக்கேன் யூஸ். ஓகே மற்ற திரும்பி இதை வந்து திரும்பி இங்கே வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக் கொடுப்பாரு. ஸோ இதை முடிச்சோன்னா நமக்கு வந்து இதுவும் வந்து லாஸ்ட் பாஸ் ரைடு கேஸ். ஓகே பாஸ் ரைடு அதனால் நான் அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் முடிச்சுட்டு நமக்கு வந்து அப்படியே ரேஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானிங்கில் இருக்கேன் இன்றைக்கி. ஸோ ரொம்ப கம்மியான டைத்தில் எனக்கு வீடியோ முடிச்சிருவோம். ஆனால் ரொம்ப பிளானிங் இப்போ ஏன்னா அப்போ வீடியோ நல்லா வியூஸ் போயிட்டு சூப்பர் வீடியோ நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. நல்லா சப்போர்ட் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ சப்போர்ட் நல்லா கொடுத்துட்டே இருந்தீங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன் சரிப்பேன். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம பர்த்டே. ஓகே என் பர்த்டே வந்து என்றைக்குன்னா October 28. ஓகேவா? வர அக்டோபர் தான் மாதம் அக்டோபரு. ஓகே வர 28. ஓகே வர 21 என் லைவு மை பர்த்டே அன்றைக்கி லைவ் போடுவேன். எத்தனை மணிக்கு தெரியுங்கன்னா 12 மணிக்கு. நைட்டு 12 மணிக்கு கிடையாது, காலையில் மதியானம் தான். நான் மதியானம் 12 மணிக்கு சொல்லலாம். ப்ரோ அன்னைக்கு டியூஸ்டே ப்ரோ அன்னைக்கு வந்து ஸ்கூல் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து என்ன சொல்கிறேன்னா சிபிஎஸ்சி எல்லாத்துக்குமே லீவ். ஓகேவா? மெட்ரிக் மேலே ஸ்கூலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாளைக்கு லீவ் போட்டுருவேன். முடிஞ்சால் வாங்க ஸ்கூலுக்குலாம் போகணும். வேறு ஸ்கூலுக்கு போய் நான் சீன் போடுவீங்க. அதனால் அது பிடிக்காது. ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது. அந்த பேடனிக்கு ஸ்கூலுக்கு போகிறோம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் பார்க்கணுமா ஸ்கூலில் இருக்க மூஞ்சியெல்லாம் பார்க்கணுமா ஐஸ்வங்க. அதனால் நம்ம வீட்டிலே இருந்துக்குவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து கிரைண்டிங் பண்ணுவோம். இது பேசுவோம். பார்த்திங்கன்னா நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருச்சு 3000 ஃப்ராக்மெண்ட்டு. பார்த்தீங்கன்னா 134 ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ரேஸை போய் வாங்கினோடனே 134 திரும்பியும் 134 தான் இருக்கும். இப்போ 134 இருக்குது. அது திரும்பி 0 ஆகி சொல்லி முடிச்சிடும். ஐயோ நம்மளை பொறுத்த சொல்லிட்டு போங்கடா. வேறு ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கசப்பு நடந்தது எங்கே ஓகேவா? பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்கா, செஸ்ட் எடுப்போம். டே போச்சு தம்பி எடுத்தாங்க செஸ்ட்டாக போங்க. ஐயோ வரதுக்குள்ள சொல்லுங்க. நம்ம ரேஸை வந்து டாக்கு டாக்கு ட்ரேடே. ஓகே கைஸ் அன்லாக்டு ரேஸ் சேஞ்ச் டு ஏஞ்சல் லாயின் டாக்கிங் கைஸ். வேறு எல்லா வலையை ரேஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இருக்கா சூப்பரை. என்னன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக கழுத்துக்கிட்ட ஒரு இருமா தெரியுதா கைஸ். அந்த ரெக்க மாதிரி லைட்டாக எத்தனோட வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குருவிக்கு லைட்டாக வளர்ந்து அந்த மாதிரி வளர்ந்துருக்கா. அதுதான் ஏஞ்சல் கிளாஸ். இப்போ வந்து V1 இருக்குது. நம்ம V2 பண்ணி V3 பண்ணோம். அதெல்லாம் வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா அப்புறம் ஃபுல் கண்டென்ட்டாக போய் நம்ம கிரேடிங்கில் வந்து பிஸியாக நம்ம இதிலே போய்ட்டோன்னா கிரேடிங் பண்ண முடியாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். ஸோ அதுக்கும் டாடா பாய் பாய். உங்கள் தர்ஷன் பாய் ஃப்ரம் நெட்ஜி பாய் டாட்டா.